ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily. யூஸ்வலி ரொம்ப ஜர்க்கி மூமெண்ட்ஸ் ஆஃப் நெக் டக்குன்னு நம்ம திருப்பினோன்னா ஒரு சில பேருக்கு இயற்கையாகவே இந்த ரத்த குழாயில் அப்நார்மலிட்டி இருக்க வாய்ப்புண்டு. ஸோ மசாஜ் பண்ணதுனால ஸ்ட்ரோக் வந்ததுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே பிளட் வெசல் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கலாம். இந்த வெர்டிபிரல் டிசெக்ஷன்னால உண்டாகிற ஸ்ட்ரோக் வந்து உயிருக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். modifiable risk factors அதாவது smoking, diabetes, blood pressure, alcohol consumption and healthy lifestyle 30 minutes of regular aerobic activity per day பண்ணோம்னா stroke ஓரளவுக்கு prevent பண்ணலாம். we know that stroke வந்து elderly ஒரு disease. ஆனால் அது அப்படி கிடையாது. யங் பீப்புள்லையும் இந்த மாதிரி ரத்த குழாயில் அப்நார்மலிட்டிஸ் இருந்தால் இல்லை ஹார்ட் வால்வில் ப்ராப்ளம் அப்படி இருந்தால் அவங்களுக்கு வரலாம். ஸ்பைனல் கார்டில் சுளுக்கு எடுக்கிறதுக்காக இப்படி பின்னாடி இருந்து இப்படி தூக்குவாங்க. அது என்ன மாதிரியான பாதிப்பு கொண்டு? ஒரு டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்க இல்லாட்டா அந்த ரேடியேட்டிங் பெயின், சயாட்டிக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். பட் அகெயின் இட் ஹேஸ் டு பி டன் ஒன்லி பை ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு பீப்புள். யாரோ அது பண்ணினோன்னா அது விபரீதமாக தான் முடியும். மனுஷன் அவனை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு மசாஜை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போ ஒரு டைப் ஏ பர்சனாலிட்டி தொட்டதுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க இருந்தால் தே ஹேவ் டு ட்ரை டு சேஞ்ச் த வே தே திங்க் அண்ட் தேர் பர்சனாலிட்டி. இருக்கிற ஸ்ட்ரெஸ் போகாதுன்னு இன்னும் ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு உடம்பு பாதிப்பு கொடுக்க வேண்டாம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்து கொஞ்சம் யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணி தே கேன் லீட் அ பெட்டர் ஹெல்தி லைஃப். IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நியூராலஜிஸ்ட் டாக்டர் விவேக் ஐயர் கூட இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பார்பர் ஷாப்பில் ஒருத்தவங்க மசாஜ்க்காக போயிருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து சுளுக்கு எடுக்கும்போது அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸோ பார்பர் ஷாப்பில் பண்ணுற மசாஜ்னால அது இவ்வளோ பெரிய ஆபத்தாக வந்து முடியுமா? யூஸ்வலி ரொம்ப ஜர்க்கி மூமெண்ட்ஸ் ஆஃப் நெக் டக்குன்னு நம்ம திருப்பினோன்னா ஒரு சில பேருக்கு இயற்கையாகவே இந்த ரத்த குழாயில் அப்நார்மலிட்டி இருக்க வாய்ப்புண்டு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பிளட் வெசலில் லீக் ஆக வாய்ப்புண்டு. வெர்டிபிரல் டிசெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த லீக் ஆச்சுன்னா அங்கே வந்து கிளாட் ஃபார்ம் ஆகும். அந்த கிளாட் ஃபார்ம் ஆனால் ஸ்ட்ரோக் வரும். ஸோ மசாஜ் பண்ணதுனால ஸ்ட்ரோக் வந்ததுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இயற்கையாகவே இயல்பாகவே பிளட் வெசல் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கலாம். அதனால ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த டிசெக்ஷன், வெர்டிபிரல் டிசெக்ஷன்னால ஸ்ட்ரோக் வந்தால் மூளைத்தண்டுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு உண்டாகும், மூளைத்தண்டுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸ்ட்ரோக்கில் இந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் இருக்குது சார்? ஸோ ஸ்ட்ரோக்னு நம்ம பார்த்தோம்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இஸ்கீமிக், அதாவது ரத்த குழாயில் கிளாட் அடைப்பு உண்டாகி வர ஸ்ட்ரோக்கு. இன்னொன்று வந்து ஹெமராஜிக், அதாவது ரத்த கசிவு வர ஸ்ட்ரோக்கு. ஸோ பெரும்பாலும் நம்ம 100 பேர் எடுத்துட்டோங்கன்னா ஒரு 80லேருந்து 85% வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்காக தான் இருக்கும். மீதி 15-20% வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்காக இருக்கும். ஸோ இதுதான் 2 வகையான ஸ்ட்ரோக்கு. ஓகே, இது இந்த மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு மெயின் காரணமாக என்னவாக இருக்கும்? ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சோன்னா ஸ்ட்ரோக்கோட இன்சிடென்ஸ் குறைக்கலாம். அது வந்து ஸ்மோக்கிங், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஆல்கஹால் கன்சம்ஷன். இதெல்லாம் நம்ம ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணோம், சுகரை கண்ட்ரோலில் வச்சுட்டோம், ரத்த கொதிப்பை கண்ட்ரோலில் வச்சுட்டோம், அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அதாவது வாக்கிங் போய் 30 minutes ஆஃப் ரெகுலர் ஏரோபிக் ஆக்டிவிட்டி பர் டே பண்ணோன்னா ஸ்ட்ரோக்கோட இன்சிடென்ஸ் நம்ம ஸ்ட்ரோக் ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணலாம். நான் மாடிஃபைபிள் நம்ம பார்த்தோன்னா அதில் வந்து ஏஜ் அண்ட் ஜெனட்டிக்ஸ் தான். ஸோ ஜென்ரலி நம்ம ட்ரெடிஷ்னலி நம்ம என்ன நம்மளுக்கு we know that stroke வந்து elderly ஒரு disease. ஆனால் அது அப்படி கிடையாது. யங் பீப்புள்லையும் இந்த மாதிரி ரத்த குழாயில் அப்நார்மலிட்டிஸ் இருந்தால் இல்லை இயற்கையாகவே ஜெனட்டிக்காக கிளாட் ஃபார்மிங் டெண்டன்சிஸ், ஹார்ட் வால்வில் ப்ராப்ளம் அப்படி இருந்தால் அவங்களுக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். சார், இந்த மாதிரியான அந்த சாதாரண ஒரு ட்விஸ்ட்டு இதனால ஸ்ட்ரோக் வருது, இது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இது வந்து சிஸ்டம் இப்போ நம்ம நர்வஸ் சிஸ்டம், அதான் நான் சொன்னேன். இந்த மாதிரி வெர்டிபிரல் டிசெக்ஷன் சொன்னால் அந்த வெர்டிபிரல் ஆர்ட்ரி தான் நம்ம மூளை தண்டுக்கும் சிறுமூளைக்கும் சப்ளை பண்ணுற மெயின் ஆர்ட்ரி. ஸோ நம்ம ஃபுல்லாக நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சென்டர் வச்சுக்கோங்க, ஹார்ட், அதாவது கார்டியாக் சென்டர், ப்ரீதிங்க்கு எல்லாமே இங்கே தான். மூளைத்தண்டு மெடியூலான்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி இந்த வெர்டிபிரல் டிசெக்ஷனால் உண்டாகிற ஸ்ட்ரோக் வந்து உயிருக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். ஓகே, சில பேர் இந்த வைப்ரேட்டர் வச்செல்லாம் மசாஜ் பண்ணுறாங்கல்ல சார், அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடியும்? இல்லை அது வந்து அதுதான் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி வந்து
நம்ம அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த blood vessel லீக்கியாக இருக்குது, blood vessel வீக்காக இருக்குன்னா ஸ்ட்ரோக் வரலாம். பட் அந்த மேனுவல் மசாஜ் பண்ணுறதுல வைப்ரேட்டர் வச்சு பண்ணுறதுனால தான் ஸ்ட்ரோக் வருதுன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து அந்த பிளட் வெசல் வீக்காக இருக்கா இல்லையான்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது வந்து யூஸ்வலி வார்னிங் சிம்டம். அதாவது ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த வார்னிங் சிம்டம் விபிஐன்னு சொல்லுவோம். அதாவது நெக் பெயின் வரலாம், இல்லாட்டா கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து கை கால் மரத்து போகலாம், வேர்த்து விடலாம், மயக்கமாக இருக்கலாம், பேச்சு குளறல் வரலாம், கண் இருட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உடனே அவங்க நரம்பியல் டாக்டர்கிட்ட நியூராலஜிஸ்ட்டை போய் ஸ்கேன் வச்சு தான் நம்மளால் மூளைத்தண்டுக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மக்கள் வந்து டெய்லி பேசிஸில் அந்த சொடக்கு போடுறது, நெட்டு உடைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களே கழுத்தை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படிலாம் தலையை ஆட்டுவாங்களே சார், அது வந்து என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு கொண்டு வரும்? அதுதான் அது யூஸ்வலி அதெல்லாம் ஒன்றும் ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் ஸ்ட்ரோக் இது பண்ணினா அவங்களுக்கு நரம்பு கோளாறு வரும், நரம்பு பிரச்சனை வரும், ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குன்னு கிடையாது. ஓகே, அது நார்மல் தான். சில வீடியோஸ்லாம் இப்போ கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. அதில் வந்து ஸ்பைனல் கார்டில் சுளுக்கு எடுக்கிறதுக்காக இப்படி பின்னாடி இருந்து இப்படி தூக்குவாங்க. அது என்ன மாதிரியான பாதிப்பு கொண்டு வரும்? அது வந்து யூஸ்வலி நம்ம பார்த்தோம்னா கைரோ ப்ராக்டிஷனர்னு சொல்லுவாங்க. அதாவது மேனுவல் மேனிப்புலேஷன் ஆஃப் த ஸ்பைன். ஸோ ஒரு டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்க இல்லாட்டா அந்த ரேடியேட்டிங் பெயின், சயாட்டிக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் மெடிசின்ஸ் அண்ட் சர்ஜரிஸ் திஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேர் அவங்க வந்து ஸ்பைனல் கார்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த நர்வோட கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அகெயின் இட் ஹேஸ் டு பி டன் ஒன்லி அந்த அந்த பை ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு பீப்புள். யாரோ அது பண்ணினோன்னா அது விபரீதமாக தான் முடியும். ஸோ ட்ரெயின்டு கைரோ ப்ராக்டிஷனர்ஸ் கேன் டூ இட். மற்றபடி நம்ம ஹெல்தி அந்த மாதிரி இந்த டிஸ்க் இஷ்யூஸ், லோ பேக் பெயின் அண்ட் க்ரானிக் லோ பேக் பெயின் அவாய்ட் பண்ணோன்னா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், டெய்லியான எக்ஸசைசஸ், இல்லாட்டா நம்ம ஃபோர்ஃபாதர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சூரிய நமஸ்கார் இஸ் அ வெரி குட் டெக்னிக் நம்ம பேக் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. அண்ட் ரெகுலர் வாக்கிங் அதெல்லாம் நம்ம பண்ணினா வி கேன் ஹேவ் அ ஹெல்தி பேக். இப்போது நார்மல் டேயில் வந்து மனுஷன் அவனை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு மசாஜை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? அதாவது மைண்ட் ரிலாக்ஸாக வச்சு யூ கேன் டூ டீப் ப்ரீதிங், மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ்னே எக்ஸசைசஸ் இருக்குது ஃபார் keeping yourself relaxed. And second is ஒரு aerobic activity, regular walking for around 30 minutes a day. And இதெல்லாம் மீறி அவங்களோட மென்டல் மேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு டைப் ஏ பர்சனாலிட்டி, தொட்டதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க இருந்தால் they have to try to change the way they think and their personality to become more relaxed so that நம்ம வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ் போகாதுன்னு இன்னும் ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு உடம்பு பாதிப்பு கொடுக்க வேண்டாம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்து கொஞ்சம் யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணி தே கேன் லீட் அ பெட்டர் ஹெல்தி லைஃப். ஓகே சார், இப்போது ஃபுட் ஸ்டைலில் என்னெல்லாம் மாற்றணும் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறதுக்கு? ஸோ அதுதான் நம்ம வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ், adequate water 2 to 2.5 liters per day, balanced diet, omega-3 fatty acids, fish, non-vegetarians, fish, egg white, egg yolk எல்லாம் கன்சியூம் பண்ணலாம். And we also get omega-3 fatty acid supplement capsules that can also be taken. Okay sir. And excess of processed food, junk food, oily, excess of salty food நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ சார் உங்கள் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ. ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூர்யா அசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.